வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாங்காய் செடியை அப்படியே வேரோடு எடுத்துகிட்டு போக போகிறோம். எங்கள் ஊருக்கு மாமியார் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க, வந்து காட்டில் வைக்கலாம் அப்படின்னு. இது வந்து நல்ல மரம் மாதிரி வரும் அப்படின்றதுனால மாடியும் தாங்காது, ட்ரம்மும் தாங்காது. இப்போவே ட்ரம்லாம் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் சரி நம்ம கொண்டு போய் நிலத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ஊற்றுனா தான் அந்த வேரோடு வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுனால நல்லா தண்ணி வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பாதி வரைக்குமாச்சும் அந்த வேர் கொஞ்சம் போயிருக்கும். அது வரைக்கும் நல்லா ஊறினா தான் அப்படியே வேரோடு பிடுங்க முடியும். நாங்கள் வந்து இப்போ தண்ணியை வந்து நிறச்சிட்ருக்கோம். எங்கள் அம்மா குடத்தில் பிடிச்சி பக்கெட்டில் பிடிச்சி ஊற்றலான்னா எங்கள் அண்ணன் பாருங்கள் இங்கே ஷவர் மாதிரி அடிச்சிட்ருக்கிறான். என்றைக்கு இது நிறையன்னு தெரியல. சரி நமக்கு வேலை மிச்சம், அவன் எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அம்மா வந்து ஒரு 2 பக்கெட் வந்து ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ சும்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வந்து பிடிச்சி வச்சா நல்லா ஊறும் அப்படின்னு தண்ணி அடிச்சிட்ருக்கோம். காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பும் போது மாங்காய் செடி வந்து நாங்கள் அப்படியே வேரோடு எடுக்க போகிறோம். அதை வந்து காலைல பார்க்கலாம். சுட்டெரிக்கும் காலை வெயிலில் என்னுடைய வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து எடுக்க போகிறாரு. அவர் தான் எடுக்க போகிறாரு. 3 மாங்காய் செடி இருக்குது இதில். அது வேறு இதுவாகாமல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் மண் அடி வரைக்கும் தண்ணி வந்து இறங்கிடுச்சு. அவ்வளோ நல்லா ஊற்றி விட்டாங்க, நல்லா சதன்னு. இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேர் உடையாமல் அப்படின்னு. மண் வருதுங்களா? 3 செடியில் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் செடி எடுத்தாச்சு. எங்களுக்கே தெரியல மண்ணுக்குள்ளவே இவ்வளோ உள்ளே வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து மண்ணுக்கு அடியிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்முக்குள்ளே இருந்துச்சு. பிடிச்சி தூக்குனதில் மண்ணோடு வந்துருச்சு. கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால மண்ணோடு அப்படியே எடுத்து கொஞ்சம் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு போனோம்லாமா. அவர் சாஞ்சிட்டார் அதுக்குள்ளே அந்த பக்கம். இங்கே இன்னொரு செடியும் எடுத்துட்டாங்க. தனியாக தான் வைக்கணும். நல்லா அடியில் வந்து கனமாக இருக்குல்லம்மா. ஆக்சுவலாக இதில் ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட செடி. இல்லை 3மே அப்போ போட்டது தான். அப்போ போட்டது தானா? ஆனால் அதில் ஒன்று மட்டும் நல்லா அப்போவே மரம் மாதிரி இருந்துச்சு. இங்கே ட்ரம்மில் வச்சதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஹைட் வளர்ந்துச்சு. மீதியெல்லாம் இந்த மாதிரி பேக்லேயே போட்டு வச்சுருந்தோம் நாங்கள், இந்த க்ரீன் கலர் பேக்கில். அப்போவே அது வந்து குட்டியிலே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. சரி குட்டியிலே கொஞ்சம் அது வந்து மொத்தமாக இருந்தது தண்டு. இப்போ நல்லா இது எப்படி மம்மி காரில் வைக்க முடியும் எனக்கு புரியல. நிற்க தான் வைக்கணும். நிற்க வச்சாலுமே கார் ஹைட் பத்தாது. வீட்டுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம், ஸ்வீட்டு மிச்சர் அந்த மாதிரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போதே கோயம்புத்தூர்லேயே ஆனந்தாஸில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். அப்படியே எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். அதாவது ஸ்நாக்ஸ்னால் சமோசா வாங்கணும், அப்போவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய சமோசா நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பியும் ஒரு அங்கிளும் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. அந்த தம்பி தான் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து உங்களுடைய சேனலை 2-3 வருஷமாக பார்த்துட்ருக்காங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வீடியோவை அந்த ஆண்டி பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹாய் நான் சொல்லிக்கிறேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழியில் போகிற வழியில் எங்கேயாச்சும் சேலத்தில் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நான் வெஜ் மீல், எங்கள் வீட்டுக்காரர் அம்மா வந்து நான்வெஜ் மீல், அண்ணா வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஆத்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம் மாமியார் வீட்டுக்கு. நேராக அதுக்கப்புறமா வண்டி எங்கேயும் நிறுத்தாமல் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்குள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து எங்கள் அத்தை கையில் வந்து பால் புட்டி கொடுத்துட்டாங்க. இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அப்புறம் அம்மா அண்ணெல்லாம் வந்ததுனால என்கிட்ட அதை கொடுத்துட்டு அவங்கள வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கொடுக்குற ஆட்டுக்கு வந்து பால் புட்டியில் வந்து இப்போ தான் வந்து பிறந்துச்சாமா. நாங்கள் வந்திருந்தப்போ லாஸ்ட் டைம் போயிருந்தப்பவே 2 குட்டி வந்து பிறந்திருந்தது. மொத்தம் 3 ஆடு சனையாக இருந்ததில் நாங்கள் போனப்போ ஒன்று வந்து 2 குட்டி போட்டுச்சு. அப்புறம் இப்போ வந்து குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அம்மா ஆட்டுக்கிட்டேருந்து பால் வந்து பத்தலை. அதனால் இவங்க வந்து புட்டியில் வந்து கொடுப்பாங்களாம். பால் புட்டியில் வந்து பாதி வந்து இந்த குட்டிக்கும் இன்னொரு பாதி இன்னொரு குட்டிக்கும் கொடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு அப்படியே அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் கொடுத்துட்ருந்தோம். கொடுத்துரு ஃபுல்லா. என்ன பண்ணுறீங்க? மாமியாருக்கும் மச்சானுக்கும் இளநீ பறிக்கிறீங்களா? நானும் தான். சரி மனைவிக்கும். நிறைய பேர் இப்போ இப்படி தான் இளநீ பறிக்கிறாங்கப்பா, ஒரு கடை மாதிரி வச்சுக்கிட்டு ஈஸியாக. அங்கே ஒரு லெமன் செடி இருக்கு. எங்கம்மா அம்மா வந்து என்னென்ன செடியெல்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சும்மா நிற்கிறதுனால. துள்ளிக்கணக்காமரம் இல்லைன்னு பாரு. எங்கே இருக்கு பாரு, 4 செடி இருக்குது. பிரியா விட்டுட்டு போகிறதுக்காக வந்தோம் நாங்கள். ஆமாம், வீட்டில் மாங்காய் செடியெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
இங்கே மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எரு போட்டிருக்குறாங்க இல்லையா, அது காஞ்சது வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு காரில் தான் வந்தோம், ட்ராப் பண்ணாங்க. அதனால சரி கார்லேயே வந்து கொண்டு போயிடலாம், பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இங்கே வந்து மக்கன எரு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சாணம் தானே இது, நல்லா மக்க வச்சுருந்தாங்க. எங்கள் மாமா வந்து இப்போ தான் சொல்லிட்டு போனார், இந்த சைட்லேருந்து எடு, அதெல்லாம் ஈரமாக இருக்கும் அப்படின்னு. அதான் அவர் வந்து ஒரு மூட்டை கட்டிகிட்டு இருக்கிறாரு. மண் மாதிரி இருக்குது, சாணம் தான். ஆனால் அது நல்லா மக்கனால அப்படி இருக்கு. ஓ சரி சரி. எங்கள் அம்மா பாருங்க, இங்கே ஆட்டு புழுக்கையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ரோஸ் செடிகள்லாம் ஆட்டு புழுக்கை போட்டால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோமா. அதனால் அதுவும் காய வச்சு தான் நம்ம வந்து மக வச்சு போடணும், ஈரத்துலலாம் போடக்கூடாது செடிக்கு. அதெல்லாம் நீங்கள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ அதையும் வந்து எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறீங்க? தேங்காய்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தேங்காய் உரித்து எடுத்துகிட்டு போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிட்டு தேங்காய் வந்து கெட்டுடும் அப்படின்னு எங்கள் மாமனார் சொல்லிட்டு இருந்தார். இப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா எவ்வளோ நாள் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆடுக்குட்டி இருக்குது, பார்த்துக்கி போடுங்க, பயந்து ஓடிடுச்சு. இப்போ லாஸ்ட் டைம் வந்தப்போ 2 குட்டி போட்டிருந்ததா, இப்போ வந்து 3 குட்டி போட்டிருக்காங்களாம்மா. வெள்ளையாக இருக்கிற குட்டி 3 குட்டி வந்து இப்போ போட்டிருக்காங்க ஆடு, நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம். சரி, இப்போ காரில் அவங்க போகிறதுனால அங்கே வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கும் இதுவும் இருக்குது, வீட்டில் வந்து உரிச்சிக்கலாம் அம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அமுச்சிடலாம், நம்ம போய் அப்புறமா எடுத்துக்கலாம், அங்கே வீடு பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து போட்டுட்ருக்கிறாரு வீட்டுக்காரர். கார் போகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பஸ்லன்னா இப்போ தூங்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அங்கேருந்து வரும்போதே வந்து யோசிச்சிட்டோம். சரி, தேங்காய் லாஸ்ட் டைம் கொண்டு வந்தது இப்போ வரைக்கும் வந்துச்சு எங்களுக்கு. வீட்லேயும் தேங்காய் கரெக்டாக காலி ஆகிடுச்சு. சரி, இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமேன்னு எடுத்துகிட்ருக்கிறாரு. அங்கே போய் உரிச்சிக்கிட்டா வேணுன்றப்ப கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு. தண்ணி இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், தண்ணி இருக்க காய் தான் நல்ல காய். கொப்பரை தேங்காய் இருக்கும், போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லைஃப்பும் கொடுக்காது, ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் தாங்க. அம்மாவும் அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க, டைம் ஆகுது, திரும்ப கோயம்புத்தூருக்கே போகணும் அப்படின்றதுனால கிளம்பிட்டாங்க. சேலத்தில் ஒரு வேலையாக வந்தாங்க அவங்க, அப்படியே எங்களையும் வந்து விட்டுட்டு போயிடலாம், நாங்கள் வர ஐடியா இருந்ததுனால விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எங்கள் காலை பிடிச்சி சும்மா கடிச்சிட்டு இருக்கிறாரு. அது பால் குடிச்சிட்டு இருந்த ஞாபகத்தில் அப்படியே நம்மகிட்ட வந்து ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நக்கிட்டு இருக்கு காலை பிடிச்சி, இன்னொரு கடிச்சிட்டு இருக்குது போட்டு. சும்மா இருக்கிறா டே. சரி, இப்போதான் கிளம்புனாங்க அவங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு வந்த மாங்காய் செடிக்கு வந்து இன்றைக்கி வந்து பள்ளத்தை தோண்டி வச்சுட்டு நாளைக்கு வந்து நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு மண்ணோட தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மண்ணிலையும் கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு வந்திருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு உட்காந்துட்ருக்கோம். இங்கே பாரு, அட பாவி, உங்க காலை போட்டு சும்மா நக்கிட்டு இருக்கப்பா. கூசலையா உங்களுக்கு? நான் வந்தோடனே இப்போ ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்தாச்சு. பால் குட்டியில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி போட்டினேன், வளர்றேன் அந்த மாதிரி பண்ணேன். இங்கே நம்ம ஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து மட்டும் கத்தாமல் இன்றைக்கி எங்கள் அம்மா எங்கள் அண்ணனையும் பார்த்து கத்தாமல் இருந்தான். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு. கத்தவே இல்லாமல் குட் பாய் ஆகிட்டோம். இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை தார் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் நின்றுட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே இப்போ சாஞ்சிருச்சு. வரத்துக்குள்ளே எப்படி சாஞ்சிச்சுன்னே தெரில, காற்று கூட பலமாக அடிக்கல. வெயிட் இருந்தாவே கொஞ்சம் மரம் வந்து வீக் ஆகும். ஆனால் நீங்கள் குச்சியெல்லாம் கொம்பெல்லாம் நட்டு வச்சுருந்தோம், அது சாஞ்சிருச்சு. குச்சி சாஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, சாஞ்சிருச்சு. ஆனால் பழுக்கிற ஸ்டேஜுங்களா? பழுத்துரும், கொஞ்சம் சாக்கில் கட்டி வச்சோம்னா, காற்று போகாமல் கட்டி வச்சோம்னா பழுத்துரும். அந்த டே ஃபுல்லாக காலையிலேருந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் நாங்கள் ஊரில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம்.